காலேஜ் போகிறோம், நல்லா சாமி கும்பிட்டு காலேஜ் லைஃப் ஆரம்பிச்சோம். கடவுளே நீ முதல் நாள் காலேஜ் போகிற லைஃப் நல்லபடியாக இருக்கணும், காலேஜ் நல்லா படித்து பாஸ் ஆகணும், கடவுளே காப்பாற்று. இன்னைக்கு நம்ம முதல் நாள் காலேஜுக்கு போகிறோம், மாதாவை கூப்பிட்டுருவோம். இந்த கடவுள்னு பார்க்காத எல்லா கடவுளும் நம்மளுக்கு ஒன்று தான். சைட்டடிக்க மாட்டோம் பொண்ணுங்கள நீயே கெடு முருகா. மயிலேறி போய் நீ வள்ளியத்தான் பார்த்த, சைக்கிள் ஏறி தேடி வந்தோம் ஒன்னத்தானே நாங்க. பூமியத்தான் சுத்தி நீ ஞான பாடம் கேட்ட, படிச்சு படிச்சு கிழிச்சு போட்ட ஞான பாடம் நாங்க. காலேஜுக்கு போவோம், கட்டடிக்க மாட்டோம். காலேஜுக்கு போவோம், கட்டடிக்க மாட்டோம். பாத்தியார நீயே கெடு முருகா. கோயிலுக்கு வருவோம், சைட்டடிக்க மாட்டோம். பொண்ணுங்கள நீயே கெடு முருகா. காலேஜ் முதல் நாளே லேட்டு, அதில் எக்ஸ்ட்ரா என்ட்ரியா சார்? பைக் ரிப்பேர் சார். உன் மூஞ்சை பார்த்தாலே போய் சொல்கிறேன், க்ளீனாக தெரியுதுடா. உண்மையை சொல்லுங்கடா சார். உண்மையில சார் பைக் ரிப்பேர் சார். இந்த பொய் தான் சொல்லாது, உங்கள் மூஞ்சிலே அப்பட்டமாக தெரியுதா. உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், ஸ்ட்ரெயிட்டாக வண்டி ஊட்டி போய் அங்கே கிரவுண்டில் விடுங்க, கலக்கிறவங்க உருட்டிட்டு போங்கடா. சொன்ன வச்சிங்கடா. டேய் நான் உங்களை வண்டியை விட்டுட்டு தான் நின்றுடா, அப்புறம் எழுந்தா மூஞ்ச பேர். டேய் நீங்கள் ரெண்டு கேட்ட கொடுங்க. நாளைக்கு முதல் நாள் பனிஷ்மெண்டா சரில. சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது வந்து 2 சாவி இருக்கும். குட் மார்னிங். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க. சரி நீங்கள் சரி, நான் ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் தான் இருக்கேன், நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்கனாலே பாஸ் ஆகிடலாம் இல்லையா? சரி பாடம் ஆரம்பிக்கலாமா? Plant engineering. Factors to be considered will selected the site of industry. ஒரு இண்டஸ்ட்ரியை தொடங்கும்போது அதற்கு நம்ம என்னென்ன
அப்படிங்கிறத பற்றி தான் அந்த படம் சரியா. அதுக்கு நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்கும்போது ஒரு 10 சரி நோட்டில் நோக்கி வச்சுக்கேன். எப்படிடா படிச்சு பார்த்தாலும் கடைசியில் எக்ஸாம் பாருங்க. நீங்க நல்லா 2 பேரும் சும்மா இருக்கீங்க. நோட்ஸ் ஒழுங்கா வந்து காலேஜ் படிச்சமா இருக்குமா காலேஜ் போட்டோம் இன்னைக்கு. மச்சான் நீ காலேஜ் போண்டா, நீங்க நார்குல இருக்க போய் சுத்தி பார்த்து சமாளிச்சுக்கலாம். நட்புக்கு வயதில்லை என்று ஒரு ஞானி சொன்னானே, சொன்னானே. மெய்யான நட்புக்கிங்கே பிரிவில்லை என்றும் சொன்னானே, சொன்னானே. ஆல்மோஸ்ட் டயப்பர் கட்டும் காலம் தொடங்கி நாமும் தோள்கள் உரசி நடந்தோ, குஸ்தி ஃபைட்டும் போட்டு ஒன்றாய் முஸ்தபாவும் பாடி வாழ்வை கடந்தோ. நாம் 7 நதிகளில் நாடிய ஓடம், வற்றாத கடல் இந்த ரகசிய பாசம் நமக்குள். நம்ம ஒரு நேரத்து காலேஜுக்கு வரல, சார் கிட்ட என்ன சொல்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னடா இது? உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவோம். சரி வாங்க போவோம், சார்ட்ட போய் சொல்லுவோம். எனக்கு உடம்பு சரி போய் லீவ் விட்டுருக்கோம். தம்பி செம் ஹிட் ஆகிட்டு அசைன்மெண்ட்டு ரெக்கார்டு எல்லாத்தையும் சார் பார்க்கலாம் சார். தம்பி கண்ணமொழி கணக்குள்ள எக்ஸாம் வந்தோம். செம்மெண்ட்டை பார்த்துக்கலாம். சார் பார்க்கலாம். தம்பி திரும்ப சொல்கிறேன், கண்ணமொழி கணக்குள்ள செம் முடிஞ்சிடும், பார்த்துக்கலாம். சார் என்ன சார் நீங்கள் சொன்ன மாதிரி செம்மெண்ட் கண்ணமூடி கணக்கு போய் செம்மெண்ட் வந்துச்சு சார். 15% அட்டெண்டன்ஸ் இருக்குது, எதாவது பண்ணுங்கள் சார். அதெல்லாம் ஒன்றும் முடியாதுப்பா. இந்த செமஸ்டர் எழுத முடியாது. இந்த செமஸ்டர் உள்ள 7 அரியரும் அடுத்த செமஸ்டரில் போய் விழும். 11 மொத்தம் 18 ஆகும். ரெடியில் ஐயோ சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். ஃபர்ஸ்ட் இயர் தான் சார் என்ஜாய்மெண்ட்டில் போய்ட்டு செகண்ட் இயரில் அப்படியே படிக்க ஆரம்பிச்சது சார். செகண்ட் இயர் முடிய எங்கேயும் இருக்குது சார். அப்படியா? கொஞ்சம் கண்ணை மூடு. என்ன சார் நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணமூடி கணதற்குள்ள செகண்ட் இயர் வந்துருச்சா? இல்லைப்பா, முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே 18 அரியர் வச்சுருக்கேன். இதை கிளியர் பண்ணதுக்குள்ளே டிப்ரெஷனில் அடுத்த வருஷமே வந்துடும்.
உன் கூட படித்தவங்க எல்லாரும் வெளியே போயிடுவாங்க, நீ மட்டும் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்க போகிற. அப்படிலாம் சொல்லாதீங்க சார், என் லைஃப் சார் இது. தம்பி கொஞ்சம் கண்ணை முடுப்பா. சார் வேணாம் சார். தம்பி கண்ணை முடுப்பா. ஏன் சார் வேணாம் சார். தம்பி சொல்கிறப்ப கண்ணை முடுப்பா. தம்பி கண்ணை தரப்பா. வேணாம் சார். தம்பி கண்ணை தரப்பா. வேணாம் சார். தம்பி கண்ணை தர. ஒரு செம்ம விட்டனா. Meelpadrekking. 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 நீ ஒரு செம்மட்ட விட்டனால தம்பி பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாம் கட்டினா தான் ஃபீஸ் ஃபார்ம் தருவாங்கன்னு ஞாபகம் இருக்குல்ல? தெரியும் சார். ஃபஸ்ட் இயரில் நீ ஃபஸ்ட்டு ப்ரீயரில் ஒரு ஷார்ட் பீஸ் உடச்ச ஞாபகம் இருக்குல்ல தம்பி? தம்பி அதுக்கு 2 rupees ஒரு தம்பி. அன்னைக்கு காலேஜ் கல்ச்சரில் சேரை உடைச்ச ஞாபகம் இருக்கா? அதுக்கு சேருக்கு 500 ரூபா, சேரை உடைச்சதுக்கு 1000 ரூபா. மொத்தம் எவ்வளோ சார்? முதல்ல நீ லேபு, அடுத்தது கேண்டீனு, லைப்ரரி எல்லாத்துலேயும் போய் ஒரு டியூ அமௌண்ட்டுக்கு போய் பார்த்துட்டு வா தம்பி. சரி சார். சார் நோட்டீஸ் ஃபார்மில் சைன் சார். ரெக்கார்டு எல்லாம் முடிச்சுட்டு முடிச்சாச்சு சார். ரெக்கார்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செஞ்சு கொடுத்து தான் பிஃபார்ம்லேயே செஞ்சு கொடுக்குறீங்க. ஆமாம், பிஃபார்மில் எவ்வளோ அக்கௌண்ட் இருக்குது? மொத்தம் டோட்டல் அமௌண்ட் என்ன எத்தனை நேரம் சார் இதே கேட்பீங்க? தம்பி மொத்தம் வந்து 49,270 Je ne sais pas. இதை பற்றி வச்சுமே அமௌண்ட்டு ஃபுல்லாக ஜாலியாக நம்மளுக்கு. வினோத் எங்கே போகிறா? வீட்டுக்கு போய் வீட்டு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரேன் சார். அதை எப்படி போவேன்? நானே நடந்து பழகிக்குவேன் சார்.